ஆளுமை திறனும் தன்னம்பிக்கையும் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆண்டின் முதல் பாதியில் மே 2026 வரை குரு பகவான் உங்கள் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது நிதி செழிப்பையும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதையும் உறுதி செய்யும் ஒரு பொற்காலமாகும். ஆண்டின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு 12ஆம் இடத்திற்கு மாறுவது பயணங்கள், முதலீடுகள் மற்றும் ஆன்மீக செலவுகளை அதிகரிக்கும். ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் களத்திரஸ்தானத்தில், அதாவது 7ஆம் இடம் கண்டக சனி சஞ்சரிப்பதால் திருமண உறவு, கூட்டாண்மை மற்றும் சமூக உறவுகளில் மிகுந்த நிதானத்துடனும் விட்டு கொடுத்தும் செயல்படுவது அவசியம். நட்சத்திரங்களுக்கான பலன்களை இப்போது பார்க்கலாம். மகம். இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் மூதாதையர் வழியில் ஆதாயங்களும் கிடைக்கும். உங்களின் ஆளுமை திறன் கூடி சமூகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனைகள் கூடும். எனினும் நிதி செலவுகளை கட்டுக்குள் வைப்பது அவசியம். அடுத்ததாக பூரம். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணியிடத்தில் பாராட்டுகளும் பதவி உயர்வுகளும் உண்டாகும். பெண்களின் ஆதரவால் ஆதாயம் உண்டு. பயணங்கள் மூலம் தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள். ஆடம்பர பொருட்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் நீடிக்கும். அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதம். சூரியனின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தலைமை பண்பு வெளிப்படும். பணியிடத்தில் உங்கள் செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அரசு வழியிலும் அதிகாரமிக்க நபர்கள் மூலமும் அனுகூலம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் பிடிவாதத்தை தவிர்ப்பதும் நன்மையை சேர்க்கும். பொது பலன்கள் மற்றும் டாரோ கார்டுகளின் அடிப்படையில் இப்பொழுது பலன்களை பார்க்கலாம். இந்த காலகட்டத்திற்கான உங்களின் டாரோ கார்ட்ஸ் என்னன்னு பார்த்தா, 4 of Wands, the Empress, 8 of Cups, the Hierophant. இவர்கள்லாம் என்ன பலன்களை சொல்றாங்கன்னு இப்போ பார்க்கலாம். வாழ்க்கை துணையையும் காதலையும் the Hierophant and 4 of Wands குறிக்கிறாங்க. இந்த ஆண்டு திருமணம், குழந்தை பாக்கியம் அல்லது சொந்த வீடு வாங்குதல் போன்ற குடும்பம் சார்ந்த சுப நிகழ்வுகள் நடக்க அதிக வாய்ப்புள்ளது. திருமண உறவில் மூத்தோர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது நிலைத்தன்மையை அளிக்கும். உங்கள் உறவு சமூக அங்கீகாரத்தை பெறும். தொழில் மற்றும் பணத்தை பொறுத்தவரை the Empress and 8 of Cups குறிக்கிறாங்க. முதல் பாதியில் அபரிமிதமான நிதி செழிப்பையும் படைப்பாற்றல் சார்ந்த முயற்சிகளில் வெற்றியையும் காண்பீர்கள். இருப்பினும் ஆண்டின் மத்திய பகுதிக்கு பிறகு நீங்கள் ஒரு லாபகரமான சூழலை அல்லது நீண்ட நாட்களாக தொடரும் ஒரு வேலையை விட்டு விலகிச் சென்று ஆழமான திருப்தியை நாடலாம். இது குருவின் 12ஆம் இடத்து சஞ்சாரத்துடன் ஒத்திருக்கிறது. புதிய துறைகளில் முதலீடு செய்ய இது சரியான நேரம். பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இருப்பினும் மன அழுத்தத்தை குறைத்து போதுமான ஓய்வெடுப்பது அவசியம். அதிர்ஷ்ட எண் 1, 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் கோல்டன் கலர். உங்களுக்கான பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது அல்லது ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்வது உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் தொழிலில் ஏற்படும் சவால்களை சமாளிக்க உதவும். முக்கிய முடிவெடுக்கும் நாட்களாக மாதத்தின் 1, 10, 19, 28 ஆகிய தேதிகள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமைகளில் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். இந்த ஆண்டு உங்கள் வசதியான மற்றும் வளமான வாழ்க்கையை அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் ஆழமான மன நிறைவையும் உங்கள் லட்சியங்களில் வெற்றியையும் காண்பீர்கள்.